வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின்படி தவறாக தாக்கல் செய்யப்படும் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படக்கூடும் என தேர்தல்கள் ஆணையாளர் அறிவுறுத்தல். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணக்கப்பாட்டில் தேர்தலில் களமிறங்க முடியவாகவில்லை என்றால் ஜானி சின்னத்தில் தனித்து போட்டியிடுவோம் என வஜிர அபிவர்த்தன தெரிவிப்பு. முன்பு அறிவுறுத்தியிருந்த விடயத்தில் இருந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய பின்வாங்கியுள்ளாரா என அரசியல் வட்டாரங்களில் கேள்வி. முப்படையினரின் கட்டுப்பாட்டில் வடக்கு மாகாணத்தில் உள்ள நிலங்களை மீள ஒப்படைத்தால் நெல்லுக்கான பஞ்சம் ஏற்படாமல் தடுக்க முடியும் என செல்வம் அடைக்கலநாதன் கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின்படி தவறாக தாக்கல் செய்யப்படும் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படக்கூடும் என்பதால் அதனை தவிர்க்க அவதானத்துடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அறிவுறுத்தியுள்ளார். நேற்றைய ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் கருத்து தெரிவிக்கையில் 19ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் கட்டுப்பணம் செலுத்தும் காலம் முடிவடைவதுடன் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வேட்பு மனுக்களை ரத்து செய்வது எமது நோக்கமல்ல. ஆனால் தேர்தலில் போட்டியிட விரும்பும் அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க அவை தவறுகள் இல்லாமல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 25% பெண் பிரதிநிதித்துவம் மற்றும் 25% இளைஞர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும். அத்துடன் வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு விவரங்கள் சமர்ப்பிக்கப்படுவது அவசியம். இதை அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் உறுதியாக கவனிக்க வேண்டும் என்றார். மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூலம் வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் கால எல்லை மார்ச் 17ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை நீடிக்கப்படுவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி நிறுவனங்கள் இதுவரை வழங்காத ஒரு புதிய சேவையை சர்வஜன சபை என்ற கருத்தாக்கத்தின் மூலம் மக்கள் பெறுவார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் திலீப் ஜாயவீர தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ ஜாவர்தனபுர கோட்டை மொரட்டுவ மாநகர சபை மகரகம பொரலஸ்குவ நகர சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் உறுப்பினர்களை கொண்டு 20 பேர் சர்வஜன அதிகாரத்துடன் இணைந்த நிகழ்வில் அவர் இதனை கூறினார். இது தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர், சர்வஜன அதிகாரம் என்பது மக்கள் அரசியலாகும். அரசியல் வெற்றிகளை நேர்மையான முறையில் அடைவதை உறுதி செய்ய வேண்டும். சர்வஜன சபை மூலம் தொழில் முனைவை ஊக்குவித்து அழகான கிராமங்களை மீண்டும் உருவாக்குவோம் என்றார். மேலும் நாட்டின் முதல் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் பேரன் பிரதீப் ஜெயவர்தன உட்பட 6 முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்களும் நேற்று சர்வஜன அதிகாரத்தில் இணைந்ததை அடுத்து கொழும்பு மாநகர சபையின் பிரதி மேயர் வேட்பாளராக பிரதீப் ஜெயவர்தன பரிந்துரைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலைகளில் கைதிகளின் எண்ணிக்கை மிக அதிகரித்துள்ளதால் ஏற்பட்டுள்ள பாரிய இட நெருக்கடியை நிவர்த்திக்க கைதிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கைகளை விரைவில் மேற்கொள்ளப் போவதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், சிறைச்சாலைகளில் 10,700 கைதிகளுக்கான இடவசதியை கொண்டிருந்தாலும் தற்போதைய கைதிகளின் எண்ணிக்கை 30,000 கடந்துள்ளது. இதில் 19,000 பேர் விளக்கமறியல் கைதிகள். கொழும்பு, பொலனறுவ உள்ளிட்ட பல சிறைச்சாலைகளில் கடும் இட நெருக்கடி நிலவுவதோடு கடந்த 2 ஆண்டுகளில் இதை சமாளிக்க நிதி ஒதுக்கப்படவில்லை. ஆனால் இம்முறை நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் கைதிகளின் எண்ணிக்கையினை குறைக்கும் நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ள உள்ளோம். மேலும் பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக பரிந்துரைகளை முன்வைக்கும் நோக்கில் நீதியமைச்சின் செயலாளர் தலைமையில் துறைசார் நிபுணர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும். அந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை மாற்றும் புதிய சட்டம் மூலம் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் நீதியமைச்சர் கூறினார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இணக்கப்பாட்டில் தேர்தலில் களமிறங்குவதற்கு முடிவாகவில்லை என்றால் ஜானி சின்னத்தில் தனித்து போட்டியிடுவோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்தார். நேற்று ஸ்ரீகோத்தாவில் நடந்த தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய அவர், ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஒற்றுமையினை உருவாக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிகுந்த முயற்சி மேற்கொண்டார். எமது இலக்கு இணக்கப்பாட்டுடன் ஜானி சின்னத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் களமிறங்குவதாகும். அடுத்த தெரிவு ஏதேனும் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியாகவோ ஐக்கிய மக்கள் சக்தியாகவோ அன்றி சுயாதீன சின்னம் ஒன்றில் போட்டியிடுவதாகவும் அதற்கும் 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை தடையில்லை. ஒரு ஆசனமும் இன்றி ஜனாதிபதியாக முடியும். ஐக்கிய தேசிய கட்சியின் வலிமையினை யாரும் மறந்துவிடக் கூடாது என்று குறிப்பிட்ட அவர், எந்த இணக்கப்பாடும் கிடைக்கவில்லை என்றால் இறுதியாக ஜானி சின்னத்தில் தனித்து களமிறங்குவோம் என்று வஜிர அபிவர்த்தன உறுதியாக தெரிவித்தார். கல்வி அதிகாரிகளுக்கு பாடசாலை விழாக்களில் அரசியல்வாதிகளை அழைக்க வேண்டாம் என்று அவர் முன்பே அறிவுறுத்தியிருந்த பிரதமர் ஹரணி அமரசூரிய தமது முன்னைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியுள்ளாரா என்று அரசியல் வட்டாரங்களில் கேள்விகள் எழுந்துள்ளன.
இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய பிரதமர் அதுபோன்ற எந்த விதியும் விதிக்கப்படவில்லை என்றும் ஆனால் பாடசாலை அமைப்புகளை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். அத்துடன் முன்னர் வெளியிட்ட என் கருத்தை ஊடகங்கள் தவறாக வெளியிட்டன என்றும் குறிப்பிட்டார். இதற்கிடையில் பிரதமர் விதித்ததாக கூறப்படும் தடைக்கு மத்தியில் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலை நிகழ்வுகளில் எவ்வாறு கலந்து கொள்கிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்கு கேள்வி எழுப்பிய போது ஹரணி அமரசூரிய தனது நிலைப்பாட்டை விளக்கியிருந்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 26 அன்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியான செய்திக்குறிப்பில் கல்வி அமைச்சக அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது பாடசாலை விழாக்களுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்துமாறு பிரதமர் அறிவுறுத்தியிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முப்படையினரின் கட்டுப்பாட்டில் வடக்கு மாகாணத்தில் பல விவசாய நிலங்களில் படையினர் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலங்களை உண்மையான விவசாயிகளிடம் மீள ஒப்படைத்தால் நாட்டின் நெல்லுக்கான பஞ்சம் ஏற்படாமல் தடுக்க முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் கூறுகையில் மேய்ச்சல் நிலங்கள் இல்லாமையால் நமது பிரதேசத்தில் உள்ள கால்நடை பண்ணையாளர்கள் கடுமையான சிரமங்களை அனுபவிக்கின்றனர். பல மைல் தூரத்திற்கு கால்நடைகளை எடுத்துச் சென்று அவற்றை மேய்த்தும் பாராமுகம் செய்ய நிலைமை உருவாகியுள்ளது. கடந்த அரசாங்கங்கள் மேய்ச்சல் நில பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு தீர்வும் காணாத நிலையில் தற்போதைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் வனஜீவராசிகள் திணைக்களமும் வன திணைக்களமும் அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் விவசாய நிலங்களை விடுவிப்பதாக கூறி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றன. அந்த திணைக்களங்களுக்கு தனியான சட்டங்கள் உள்ளதா என்பதும் நமக்கு சரியாக தெரியவில்லை. விவசாயிகளின் சொந்த நிலமாக இருந்தாலும் மேய்ச்சல் நிலமாக இருந்தாலும் அவை திணைக்களங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன. வடக்கில் உள்ள விவசாயிகள் வசதியானவர்கள் அல்ல. அவர்கள் சொல்லுனா துன்பங்களை அனுபவிக்கின்றனர். அவர்களின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை சம்பவம் வீடுகளிலும் பொது இடங்களிலும் பணியிடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியத்தை மீண்டும் நினைவூட்டுகிறது என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி வலியுறுத்தினார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தனது எக்ஸ் தளத்தில் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் நடந்துள்ள மிக மோசமான சம்பவம் குறித்து அதிர்ச்சி அடைவதோடு இது ஒரு தனிப்பட்ட சம்பவமாக மட்டுமல்ல, நாட்டில் வீடுகளிலும் பொது இடங்களிலும் பணியிடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பு மீதான கவனக்குறைவின் விளைவாகவும் அமைகின்றது. இந்த நிலையில் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்துவதற்கு பதிலாக பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான பயனுள்ள நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய தருணம் இது. தேவையான செயல்திறன் மிக்க பொறிமுறைகளை உருவாக்கி பெண்களின் பாதுகாப்பை உணரக்கூடிய சூழல் கட்டியெழுப்பப்பட வேண்டும். பெண்களை மதிப்பதும் அவர்களின் கௌரவத்தை மதிப்பதும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடாது. மாறாக அவை சமூகத்தின் அடிப்படை அம்சங்களாக இருக்க வேண்டும். அதேவேளை பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக செயற்படும் போது பாதிக்கப்பட்டவர்களின் தனியுரிமை பேணப்படுவது மிக முக்கியம் எனவும் அலி சப்ரி பதிவில் வலியுறுத்தியுள்ளார். நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்களை பாதுகாத்து தரமான பொருட்கள் மற்றும் சேவைகளை உறுதி செய்ய தேவையான கொள்கை மாற்றங்கள் மற்றும் நிறுவன கட்டமைப்பு மேம்பாடுகளுக்கு ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மற்றும் ஜப்பான் நியாய வர்த்தக ஆணைக்குழு ஆதரவு வழங்கியுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க சந்தித்த போது இந்த விடயங்கள் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. நியாயமான வர்த்தக சூழலை உருவாக்குவதன் மூலம் நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்கள் பாதுகாக்கப்படுவதை தவிர போட்டித்தன்மை மிக்க சந்தை உருவாகும் என ஜப்பானிய பிரதிநிதிகள் குழு குறிப்பிட்டது. போட்டித்தன்மை வாய்ந்த வர்த்தக கொள்கை குறிப்பாக ஜப்பானின் பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவியது என்பதை அவர்கள் விளக்கியதுடன் நுகர்வோர் உரிமைகள் மற்றும் புத்தாக்கத்திற்கு இது முக்கிய பங்களிப்பு வழங்கும் என்றும் தெரிவித்தனர். மேலும் இலங்கை சந்தையை மேம்படுத்துவதற்கான கொள்கை மாற்றங்களை இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் கவனத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்தார். அத்துடன் அதனை செயல்படுத்தும் திட்டங்கள் பற்றியும் பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தினார்.